வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ஒரு வரலாற்று மர்மத்தை விசாரிக்க போறோம். ரோமானியர்கள் சிலுவையில் அரைஞ்ச உடல்களை என்ன செஞ்சாங்க? நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் க்ளூ ரோமானிய சட்ட புத்தகம். அது சொல்றோம் கதை ரொம்பவே கொடூரமானது. ஆனா ரெண்டாவது க்ளூ, அதாவது யூதர்களோட பாரம்பரியம், கதையில ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது. கடைசியா தொல்பொருள் ஆய்வுல கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் இந்த வழக்கைய தலைகீழ மாத்துது. வாங்க இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். ஆமா, இது வெறும் இறந்தவங்களோட உடல்களை பத்தின விஷயம் இல்ல. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிகாரம், அதோட சட்டங்கள், அது ஆளுகள மக்களோட நம்பிக்கை, இது ரெண்டும் மோதும் போது என்ன நடக்குங்கிறதோட ஒரு ஆழமான பார்வை. ஒரு பக்கம் ரோமானியர்களின் இரும்பு பிடி, இன்னொரு பக்கம் யூத மக்களின் விட்டு கொடுக்க முடியாத நம்பிக்கை. இதுக்கு நடுவுல நடந்த உண்மையை தான் நம்ம தேட போறோம். சரி, அந்த முதல் க்ளூல இருந்து ஆரம்பிக்கலாம். ரோமானியர்களோட பொதுவான நடைமுறை அது எவ்வளவு கொடூரமானதா இருந்துச்சு. உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகளை பார்த்தா அது மரண தண்டனையை விட மோசமானதா இருக்குன்னு தோணுது. சந்தேகமே இல்லாம, முதல்ல சிலுவை மரணம்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கிற தண்டனை கிடையாது. அது அடிமைகள், அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறவங்க, சமூகத்துல ரொம்ப கீழ்த்தட்டுல இருக்கிற குற்றவாளிகளுக்கு மட்டும்தான். இதோட முக்கிய நோக்கமே அவங்களுக்கு வழி கொடுக்கறது மட்டும் இல்ல, பார்க்கிற மத்தவங்க மனசுல ஒரு பயத்தை உருவாக்குறது தான். இந்த தப்ப நீ செஞ்சா இதுதான் உன் கதின்னு ஒரு பொது எச்சரிக்கை. ஆனா தண்டனை மரணத்தோட முடிஞ்சிடுமே, அதுக்கப்புறம் எப்படி அவமானப்படுத்த முடியும்? அங்கதான் விஷயமே இருக்கு. மரணம் ஒரு ஆரம்பம்தான். அந்த உடலை சிலுவையிலிருந்து இறக்கவே மாட்டாங்க. பல நாட்கள், சில சமயம் வாரக்கணக்கில் அப்படியே தொங்க விடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு திறந்த வெளியில ஊரே பார்க்குற மாதிரி ஒரு உடல் அழுகி போகுது. பறவைகளும் நரிகளும் அந்த உடலை கடிச்சு சாப்பிடும். இது அந்த மனிதருக்கு மட்டும் இல்ல, அவனோட குடும்பத்துக்கே ஒரு தீராத அவமானம். கேட்கவே பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உடலை என்ன செய்வாங்க? மிச்ச மீதி இருக்கிற எலும்பையும் சதையையும் ஒன்னா அள்ளி, எந்த மரியாதையும் இல்லாம ஒரு பொதுவான குழியிலையோ இல்ல ஊருக்கு வெளியே இருக்கிற குப்பமேட்டிலையோ தூக்கி போட்டுடுவாங்க. அடக்கம் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சட்டப்படியே சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தன் அடக்கம் செய்யற உரிமையை இழந்துடுறான். சட்டத்திலே இப்படி இருந்ததா? ஆமா, குறிப்பா மயஸ்டாஸ்னு சொல்ற ராஜ துரோக குற்றத்துக்கு இதுதான் தண்டனை. அதாவது பேரரசுக்கு எதிரா பேசுறது, செயல்படுறது, இதுக்கு மன்னப்பே கிடையாது. உங்க குறிப்புகள்ல உல்பியன் ஒரு ரோமானிய சட்ட அறிஞர் சொல்றார், மத்த குற்றவாளிகளோட உடலை கூட குடும்பத்துக்கு கேட்கலாம், ஆனா ராஜ துரோக குற்றவாளியோட உடலை கேட்க கூட முடியாதுன்னு. சிலுவையில அறையப்படுறதே ஒரு வகையில ராஜ துரோகம் தான். சிசரோவோட ஒரு மேற்கோள் இதுல இருக்கு, அது மனசு உறைய வைக்குது. சிலுவை என்ற வார்த்தை ஒரு ரோமானிய குடிமகனின் உடலிலிருந்து மட்டுமல்ல, அவன் மனதிலிருந்தும் அவன் எண்ணங்களிலிருந்தும் கூட அகற்றப்பட வேண்டும்னு சொல்றாரு. ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கே இவ்ளோ பயப்படணும்னா அந்த தண்டனை எவ்வளோ கொடூரமா இருந்திருக்கும். அதுதான் நோக்கம். ஒரு ஆளை உடம்பு ரீதியா மட்டும் கொல்றதில்ல, அவனோட ஞாபகத்தை, அவன் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை மொத்தமா இந்த உலகத்துல இருந்தே அழிச்சிடணும். அவன் யாருங்கிறதையே எல்லாரும் மறக்கடிக்கணும். இதுதான் ரோமானியர்களோட திட்டம். ஒரு நிமிஷம், ஒரு பேரரசு இவ்ளோ கடுமையான ஒரு சட்டத்தை வச்சிருக்கு, அதை மீறினா அவங்களோட அதிகாரமே கேள்விக்குறியாகும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன மாகாணத்தோட உள்ளூர் பழக்கத்துக்காக சட்டத்தை வளைப்பாங்களா? நம்புற மாதிரி இல்லையே. நல்ல கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் இல்ல, ஆனா மறைமுகமான பதில் ஆமாம். யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் போடுற விதி மாதிரி. எல்லா கிளைகளுக்கும் இதுதான் விதின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு பெரிய பண்டிகை நடக்கும்போது அந்த ஊர் மேனேஜர், இங்க இந்த விதியை பின்பற்றினால் பெரிய பிரச்சனை வரும், அதனால இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம் என்று முடிவெடுப்பார் இல்லையா? பிலாத்த மாதிரி மாகாண ஆளுநர்களோட நிலைமையும் அதுதான். பேரரசின் சட்டம் முக்கியம், ஆனால் எருசலேமின் அமைதி அதை விட முக்கியம். ஆளுநர்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருந்துச்சு. சட்ட புத்தகத்துல என்ன வேணா எழுதியிருக்கலாம், ஆனா களத்துல அமைதியை பாத்துக்கிறது அவங்க பொறுப்பு. உள்ளூர்ல கலவரம் வராம பாத்துக்கணும். யூதயா இதுக்கு ஒரு சரியான உதாரணம். யூதர்களுக்கு அவங்க மதம், சட்டம் எல்லாமே உயிர் மாதிரி. நாம் அனுப்பின குறிப்புகள்ல இருந்த அந்த உபாகம சட்டத்தை பத்தி சொல்லுங்க. அது ஏன் இவ்ளோ முக்கியம்? யூதர்களோட உபாகமம் 21:22-23 சட்டத்தின்படி தூக்கிலிடப்பட்ட ஒருத்தனோட உடல் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டே ஆகணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த உடல் மரத்துல தொங்கினா அந்த நிலமே தீட்டப்பட்டோம்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான மத கடமை. இதை மீறுறது கடவுளையே அவமானப்படுத்துற மாதிரி. ஒரு பக்கம் பேரரசின் சட்டம், இன்னொரு பக்கம் கடவுளின் சட்டம். இது பிலாத்து மாதிரி ஆளுநர்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்குமே. மிக பெரிய தலைவலி.
ரோமானியர்களுக்கு யூதர்களோட கடவுள் பத்தி கவலை இல்ல. ஆனா அவங்க நம்பிக்கையை சீண்டி பார்த்தா என்ன நடக்கும்னு நல்லா தெரியும். குறிப்பா பஸ்கா மாதிரி பண்டிகை நாட்கள்ல லட்சக்கணக்கான யூதர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. அந்த நேரத்துல உணர்ச்சிகள் உச்சத்துல இருக்கும். ஒரு சின்ன தீப்பொறி போதும் மொத்த நகரமும் பத்திக்கும். எந்த ஆளுநரும் அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க உடலை கொடுத்தது இரக்கத்தினால இல்ல, கலவரத்தை தவிர்க்கிறதுக்காக. இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் மூவ். முற்றிலும். இதுக்கு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரியாவின் பிலோங்கிற சரித்திர ஆசிரியரும் சாட்சி சொல்றார். அவர் என்ன எழுதுறாருன்னா, பண்டிகை நாட்கள்ல சிலுவையில் அறையப்பட்டவர்களோட உடல்களை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து அடக்கம் செய்ய ஆளுநர்கள் அனுமதிச்சாங்கன்னு. இது ரோமானியர்கள் யூதேயாவில சில சமயங்கள்ல விதிகளை தளர்த்தினாங்கிறதுக்கு ஒரு வலுவான வரலாற்று சான்று. சரி, சட்டத்துல இப்படி விதிவிலக்கு இருந்திருக்கலாம். ஃபில்லோ போன்ற எழுத்தாளர்களும் அத பத்தி எழுதியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வெறும் பேப்பர்ல தானே இருக்கு. நிஜத்துல களத்துல இப்படி நடந்திருக்குன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு எலும்பு துண்டாவது கிடைச்சிருக்கா? இந்த கேள்விதான் இந்த மர்மத்தோட மையப்புள்ளி. நாம இவ்ளோ நேரம் பேசினதுக்கெல்லாம் ஒரு உறுதியான ஆதாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த ஆதாரத்தோட பேரு யெகோஹானான். யெகோஹானான் யார் அவரு? 1978ல தொல்பொருள் ஆய்வாளர்கள் எருசலேம் பக்கத்துல ஒரு இடத்தை தோண்டிட்டு இருந்தாங்க. அப்போ கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழைய கல்லறை தோட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு சின்ன எலும்பு பேழை கிடைச்சது. அந்த பெட்டியில யெகோஹானான்னு பேர் எழுதியிருந்தது. ஓகே, அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதுக்குள்ள இருந்த எலும்புக்கூட்டை ஆய்வு செஞ்சப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. அது சிலுவையில அறையப்பட்ட ஒரு இளைஞனோட எலும்புக்கூடு. ஆனா எல்லாரையும் ஒரே வச்ச விஷயம் என்னன்னா, அவனோட வலது குதிக்கால் எலும்புல சுமார் 11.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு இரும்பு ஆணி அப்படியே பதிஞ்சு போயிருந்தது. ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? ஆணி இன்னும் எலும்புலயே இருந்ததா? 2000 வருஷத்துக்கு அப்புறமோ? அப்போ இது வெறும் தியரி இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தருக்கு முறையான அடக்கம் செஞ்சிருக்காங்கன்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆதாரம் இருக்கு. இது மொத்த விவாதத்தை மாத்திருதே. நிச்சயமா. அந்த ஆணிய மரத்திலிருந்து வெளியே எடுக்க முயற்சி செஞ்சப்ப அது வளைஞ்சு எலும்போடு சிக்கி கொண்டிருக்கு. அதனால அவங்களால அதை எடுக்க முடியல. உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அந்த ஆணியோட சேர்த்து குடும்ப கல்லறையில வச்சு அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் ரோமானியர்கள் உடலை கொடுக்கவே மாட்டாங்கன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த யெகோஹானானின் எலும்பு அந்த நம்பிக்கையை உடைச்சது. விதிவிலக்குகள் நிஜமாவே நடந்திருக்குங்கிறதுக்கு இதுதான் முதல் நேரடி சாட்சி. அப்படியானால் ரோமானியர்களின் பொதுவான நடைமுறைக்கு முற்றிலும் எதிரான ஒரு செயல் நடந்திருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இருக்கலாம், ஆனா இது சாத்தியம்னு நிரூபிச்சிடுச்சு. இப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் அடக்கத்தை பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு தானே? ஆமா, ஆனா அது சாதாரண விதிவிலக்கு இல்ல. அது விதிவிலக்குகளின் விதிவிலக்கு. நாம ஒப்பிட்டு பார்த்தா புரியும். முதல்ல உடலை கேட்கிறது. ரோமானிய வழக்கப்படி இதுவே பெரிய விஷயம். ஆனா இயேசு விஷயத்துல அனுமதி கிடைச்சிருது. இது முதல் விதிவிலக்கு. ரெண்டாவது, உடலை அன்னிக்கே சாயங்காலத்துக்குள்ள வாங்கினது. இது யூத சட்டத்துக்காக செய்யப்பட்டது. இதுவும் ஒரு பெரிய விதிவிலக்கு இல்லையா? ரொம்ப பெரிய விதிவிலக்கு. ஏன்னா உடல்கள் சிலுவையில தொங்குறது தான் மத்தவங்களுக்கு எச்சரிக்கை. ஆனா இங்க அந்த எச்சரிக்கையே சில மணி நேரத்துல எடுத்துட்டாங்க. மூணாவது, உடலை கேட்டது யாருன்னுறது. வழக்கமா குடும்பத்தினர் தான் கேட்பாங்க. ஆனா இங்க அரிமத்தியா யோசேப்புன்னு ஒரு பெரிய பணக்காரர், யூத ஆலோசனை சங்கத்தோட உறுப்பினர், அவர் வந்து கேக்குறாரு. ஒரு உயர் மட்டத்துல இருக்கிற ஒருத்தர் ராஜ துரோக குற்றவாளியோட உடலை கேட்கறதுங்கிறது ரொம்பவே அசாதாரணமானது. கடைசியா அடக்கம் செய்யப்பட்ட விதம் குப்பமேட்ல போடாம ஒரு புது கல்லறையில அடக்கம் செஞ்சதா குறிப்புகள் சொல்லுது. இதுதான் உச்சகட்ட விதிவு. இயேசுவின் அடக்கம் ஒவ்வொரு படியிலையும் ரோமானிய நடைமுறையை மீறுது. இதனாலதான் உங்க குறிப்புகள் இத ஒரு அசாதாரணமான ஆனால் வரலாற்று ரீதியாக நம்பக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லுதா? சரியா சொன்னீங்க. இது ஒரு கற்பனை கதையா இருந்திருந்தா எழுதுறவங்க இயேசுவோட உடலை ரோமானியர்கள் ஒரு குழியில தூக்கி போட்டுட்டாங்கன்னு தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்புற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளவு நம்ப முடியாத விதிவிலக்குகளை வரிசையா விவரிச்சிருக்கிறது சாத்தியத்தை அதிகமாக்குது. அப்போ அடுத்த கேள்வி இதுதான், மத்தவங்களுக்கு இல்லாத இவ்வளவு விதிவிலக்குகள் இயேசுவின் விஷயத்துல மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டது? பிலாத்து ஏன் இதை எல்லாத்துக்கும் சம்மதிக்கும்? ஆக பஸ்கா பண்டிகையின் பதட்டம், யூத சட்டத்தின் அழுத்தம், பிலாத்துவின் அதிகாரம், இயேசு இனிமேல் ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்ற எண்ணம், இந்த காரணிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததால அந்த நம்ப முடியாத விதிவிலக்கு சாத்தியமாச்சு. ஆமா,
இந்த காரணிகளோட கலவை தான் அந்த அசாதாரணமான நிகழ்வை வரலாற்று ரீதியாக நம்பக்கூடியதாக மாத்துது.